தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. நான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிச்சு தியானிக்கலாம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ரோமர் 12:11. யாராவது ஒருத்தர் தமிழ் பைபிள் வச்சிருந்தா வாசிங்க. நான் இங்க இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். 10ல இருந்தே வாசிக்கிறேன். Be devoted to one another in brotherly love. Give preference to one another in honor, not lagging behind in diligence, fervent in spirit, serving the Lord. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அந்த ரோமர் 12ல எனக்கு அந்த நிறுவம் முழுதுமே ரத்தின சுருக்கமாக அநேக காரியங்கள் மிகவும் அவசியமான போதனைகளை பவுல் எழுதுறாரு. ரொம்ப சுருக்கமா ஒவ்வொரு பாயிண்ட் எதையுமே நம்ம மிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ரத்தினம சுருக்கமாகவும் ரொம்ப அவசியமாகவும் இருக்கும். அதுல நான் முதல்ல வாசிச்சது போல 12:10 நம்ம வாசிக்கிறோம். ஒருவர் அந்த அன்பினால நீங்க கனம் பண்ணணும், அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் மேன்மையா நினைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, நாட் லேகிங் பிஹைண்ட் இன் டிலிஜென்ஸ். அதாவது அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அதாவது சோம்பேறித்தனம் இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான சோம்பேறித்தனத்தையும் வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதியா இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காணக்கூடியதா இருக்கிறது. மனிதர்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும் பொழுது, வலி வேதனைகள் வியாதிகள் அப்படிலாம் வரும் பொழுது யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறாங்கன்னா, அப்படி பாடுகளுக்குள்ளாக போறவங்க எப்படியாவது வேற வழி இல்லைன்னா ஆண்டவரே அப்படின்னு தேவனை தேடுறாங்க. ஆனா எல்லாமே நமக்கு தேவன் ஆசீர்வாதமா நல்லா வச்சிருக்கும் போது, நம்முடைய உலக பிரகாரமான வேலைகள்ல தேவன் ஆசீர்வதிக்கிறது, பொருளாதார ரீதியா ஆசீர்வதிக்கிறது, நமக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அநேக வேலைகள்ல எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அதுவே நமக்கு ரொம்ப அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னு மத்தேயு 13 எழுதியிருக்கோம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, தேவைகள் இல்லாத பொழுது நாம் ஒரு அசதியான ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நிலைமைக்கு வந்துரும். அப்ப நாம் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுல, நம்முடைய இருதயத்துல உள்ள சிந்தனை வாழ்க்கையில நம்மளை நியாயம் தீர்த்து உடனுக்குடன் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு அசதியாக இருக்கிறது. அதே மாதிரிக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுலையும் கூட நாம் எரேமியா 48:10 ரொம்ப அருமையான வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அநேக சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு அனலும் இல்லாம ஒரு குளிரும் இல்லாம ஒரு ஏதோ இந்த கர்மம் போடுறது மாதிரிக்கே நிறைய பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் நம்ம எதுக்கோ செலவழிச்சுட்டு ஆண்டவருக்கா ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு சும்மா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு அப்படிதான். Cursed be the one who does the Lord's work negligently. அந்த 10வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய வேலை அப்படின்னா அதை உற்சாகமா செய்யணும், அப்புறம் அதை சின்சியரா செய்யணும், அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். ஆனா நான் இன்னைக்கு மூப்பர்கள் மத்தியிலே பார்க்கிறேன், அநேகம் பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, சாக் தான் சொல்லுவார், ஒரு மனுஷன் நோயாளியா இருக்கிறான், அவனுக்கு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட உயிர் இருக்கானாட்டா உயிர் இருக்கு, அவன் என்ன சாகல, உயிரோட தான் இருக்கிறான். அதே சமயத்துல ஒரு 25 வயசு வாலிபன் அப்படின்னா அவன் திடகாத்திரமா இருக்கிறான், அவனுக்குள்ளேயும் உயிர் தான் இருக்கு. ஆனா அவன் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு பலசாலியாக இருக்கிறான். 2 பேருக்குள்ளேயும் உயிர் இருக்கானா உயிர் தான் இருக்கு. ஆனா இது எப்ப போகும்னு இருக்கு, அது ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம நம்மளை நியாயம் தீர்க்கிறதுல, தேவனிடத்துல அன்பு கூறுவதில், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதில், தேவனுடைய வேலையை செய்யறதுல நாம
ஒரு உற்சாகமா, சுறுசுறுப்பா செய்றோமா? சும்மா ஏனோ தானோவென்று ஒரு அசதியா செய்றோமா? நான் இன்றைக்கு கூட ஒரு மூப்பர்ட்ட நான் பேச வேண்டியிருந்தது. அவர்ட்ட சொன்னேன், "தேவன் உங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள உயர்த்தி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உங்கள வந்து மதிக்கக்கூடிய நிலைமையில தேவன் வச்சிருக்கிறாரு. நீங்களும் அதுக்கு நன்றி உள்ளவங்களா தான் இருக்கிறீங்க. ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஏழ்மையான அல்லது ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருந்தவங்கள இன்னைக்கு வந்து நல்ல பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிச்சு, உலகத்தில் உள்ளதான ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட உங்கள மதிச்சு தங்களுக்கு இணையான ஒரு தராதரம் உள்ள மனிதர்களா மேன்மையா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தேவன் வச்சிருக்காரு அப்படின்னாக்கும், அ அதெல்லாம் நல்லதுதான். ஆனா, இதெல்லாம் ஒரு குப்பை மாரிக்கே. நமக்கு வந்து இந்த பூமியில வந்து எதையும் நம்ம வந்து கொண்டு போறதில்ல. தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்ம இருதயத்த அதில வச்சிடக்கூடாது. நீங்க வந்து இப்ப ஆண்டவருடைய வேலைன்னா, அது 2ஆம் தரமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உண்மையிலே ஏற்றுக்கொண்டாரு. ஆமா பிரதர் உண்மைதான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. என்னன்னா, அ நெறைய சகோதரர்கள் சபைக்கு எடுத்த வேலைகளோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு கரிசனையா செயல்படணும்னு சொன்னா, ஒரு தகப்பனைப் போல, ஒரு மேய்ப்பனைப் போல அத பொறுப்பெடுத்து செய்யறதுக்கு பதிலாக, ஒரு கடமைக்காக வேலை செய்றது. கடமைக்காக வேலை செய்யறதுக்கும், உற்சாகமா வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடமைக்காக கொடுக்கிறதுக்கும், உற்சாகமா கொடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவனுக்கென்று காணிக்கை குடுத்தாலும் சரி, தேவனுக்காக எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, நம்ம உற்சாகமா செய்யணும். தேவன் வந்து உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார்ன்னு புதிய ஏற்பாட்டில எழுதியிருக்கு. யாத்ராகமம் 25:2ல உற்சாகமா கொடுக்கிற இடத்துல காணிக்கை வாங்கு அப்படின்னு எழுதியிருக்கு. இது காணிக்கைக்கு மாத்திரமல்ல. தேவனுக்காக எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அது வந்து உற்சாகமா இது தேவனுடைய வேலை அப்படின்னு செய்யணும். பிரதர் சாக் சொல்லுவாங்க, காணிக்கை பணத்த அல்லது சபையினுடைய பணத்த கையாளும் பொழுது ஏதோ ஒரு ரூ. 5 உங்களுக்கு வந்து வித்தியாசப்படுதுன்னா கூட, உங்க பாக்கெட்ல இருக்கு இப்ப ரூ. 5ன்னா, இது வந்து தேவனுடைய பணம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் நீங்க இருக்கணும். அது வந்து அது கணக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. சரி இது என் பணம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா, இது திஸ் இஸ் காட்ஸ் மனி. அது குறித்து ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் இருக்கணும். அதே மாரி தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது, ஒரு பயத்தோடு கூடிய அதாவது ஒரு ஒரு கனம் பொருந்திய பயம். எப்படின்னா, ரெவரன்ஷியல் ஃபியர்ன்னு சொல்றோம். தேவன் பேர்ல உள்ள ஒரு மரியாதை நிமித்தம். இது மேன்மையான வேலை. இது தேவனுடைய வேலை. ஒரு சகோதரர் வந்து அ அப்பப்ப ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரல. அ ச ச சாரி சபைக்கு வரல. ஒரு நாள் என்கிட்ட பிரதர் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் சபையில ஒரு பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். இந்த வாரம் என்னால வர முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப நான் ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, "எனக்கு வந்து ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல வந்து அந்த பேப்பர் வேல்யூஷன் இதுல வந்து நான் ஒரு சேர்மனா இருக்கிறேன். அதனால என்ன லீவ் போட முடியல அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "லீவ் போட கேளுங்க. லீவு போட முடியல, போய்த்தான் ஆகணும்னா என்னைக்கோ ஒரு நாளைக்குன்னா அது எல்லாருக்குமே வந்து வரலாம் நெருக்கடியான நிலைமை. ஆனா அடிக்கடி நீங்க இப்படி போட்டீங்கன்னா, நீங்க சபையில ஒரு பொறுப்பா இருக்கிறீங்க. இப்படி அடிக்கடி லீவ் போட்டு போனீங்கன்னா, நீங்க உலகத்துல உங்கள சேர்மன் சொன்னதுனால அது ஒரு பெருமையா உங்களுக்கு தெரியுது. அத முக்கியப்படுத்தி நீங்க போறீங்க. ஆனா சபையில மூப்பர்னா, அது உங்களுக்கு ஒரு பெருசா தெரியல. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத அதிகமா கனம் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அ ஒரு வேள லீவ் எடுக்க முடியல, அப்படிதான் இருக்குனாக்க, இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்ப சார் சொல்லுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு முதலாளி வீட்டுக்கு. அந்த முதலாளியினுடைய பையன் அங்க இருக்கிறான். அந்த முதலாளி வீட்ல வந்து அந்த தலைமை நிர்வாகி, அ ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு ஒரு மேனேஜர் அப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய கம்பெனியில ஒரு மேனேஜர் இருக்காரு. யாருக்கு அங்க மதிப்பு அதிகம்? மேனேஜிங் டைரக்டர்ல இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து மதிப்பு குடுப்பாங்க. ஜெனரல் மேனேஜர் அல்லது மேனேஜர் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஓகே. இப்ப என்னன்னா, அவருடைய பையன் ஒரு சின்ன பையனா கூட இருக்கட்டும். முதலாளியுடைய பையன் அப்டின்னா, அதுக்குள்ள மரியாதை தனி. அதே மாரி தான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்குள்ள கனம் எங்க இருக்கு? உலகத்துல வந்து ஒரு பெரிய சேர்மன் அல்லது பிரசிடென்ட், தலைவரு அப்டின்னா, அது வந்து அவ்ளோ மேன்மையானதா? நான் சொன்னேன் நானு. நீங்க ஒரு வேள அப்படி
லீவு குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 1/2 நாளாவது கேட்டு பாருங்க. தரலைன்னா இந்த வேலை எனக்கு வேண்டான்ட்டு போங்க. வேண்டான்னா என்ன அது? பார்க்குற வேலை கிடையாது. அது ஒரு பொறுப்பு அது. அது வந்து மெயின் ஒர்க் கிடையாது. மெயின் ஒர்க்க செய்றவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வேல்யூவேஷன் போடுவாங்க. அது மாரி அந்த வாரம் அவரு 1/2 நாள் அவர் வேலைக்கு வந்துட்டாரு. சர்ச்சுக்கு வந்துட்டாரு. நான் கேட்டேன், "எப்படி வந்துட்டீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, "1/2 நாள் லீவ் கேட்டேன் பிரதர். போ சொல்லிட்டாங்க. மத்தியானத்துக்கு மேல இருந்து அந்த வேலைய முடிச்சுருங்கன்னாங்க" அப்படின்னாப்புல. இத அவர் முதல்லயே செஞ்சிருக்கலாம்ல. அப்ப முடியுது. முடியலன்னு கிடையாது. இன்னைக்கு நெறைய பேர் எப்படின்னாக்கும், என்ன நான் நான் குழல் ஊதுனேன், நீங்க கூத்தாடல. நான் ஒப்பாரி வச்சேன்." அந்த அந்த ஒரு இது நீங்க படிச்சிருப்பீங்க. சும்மா ஒரு கடமைக்காக கேட்கறது. அ ஒரு ஒரு அதுல ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன எழுதியிருக்குனாக்க, பி ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட் அப்படின்னா, ஃபயர் ஃபார் காட் அப்படின்னா, தேவனுக்காக ஒரு அக்கினியா, நீ ஒரு சுடரொளியா எழும்பி பிரகாசிக்கணும். அதான் அதுக்கு. அப்படின்னா, அ ஃபி ஃபெர்வென்ட் இன் லவ் தேவனிடத்தில அன்பு கூறுவதில அ ஒரு ஒரு தீவிரம், ஜீல், ஜெலஸ் ஒரு வைராக்கியம். அ தேவனுக்காக ஒண்ணு செய்யணும்னா, பீயிங் பேஷனேட் ஆண்டவர நேசிக்கிறதுல ஒரு ஆர்வம், மேலான ஆர்வம். அப்ப இந்த மாரியான வார்த்தைகள்லாம் உபயோகப்பட்டுட்டு இருக்கு. பி ஃபயர் ஃபார் காட், பி ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட், பி ஜெலஸ் ஃபார் காட். அப்புறம் அ பி பேஷனேட் ஃபார் பியூரிட்டி அண்ட் லவ்விங் த லார்ட். தேவனை நேசிக்கிறதுலயும், தேவனுக்காக ஒரு பரிசுத்தமா வாழ்றதுலயும் ஒரு ஆர்வம். வேதத்துல இந்த வார்த்தையே உபயோகிச்சு சில மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 18ல 25வது வசனத்த வாசிங்களேன். அப்போஸ்தலர் 18:25. அப்பொல்லோவ குறித்து இங்க எழுதியிருக்கு. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். போதும். இங்க பாருங்க, ஆவியில் அனல் உள்ளவனாய், பீயிங் ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட், ஹி வாஸ் ஸ்பீக்கிங் அண்ட் டீச்சிங் அக்யூரேட்லி த திங்ஸ் கன்சர்னிங் ஜீசஸ். அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைய சரியா போதிக்கணும் அப்படிங்கிறதுல அவன் தீவிரமா இருந்தான். ஹி வாஸ் ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட் ஆவியில அவன் அனலா இருந்தான். இதே வார்த்தை தான். யோவானை குறித்து எழுதியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. He was burning and shining. Yes, he was a lamp burning and shining. அப்படின்னா, அவன் அப்படி அந்த வார்த்தையை கூட வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம அடிக்கடி பார்க்கிற வசனம் தான். 35 யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் போதும். சில காலம் அவன் வெளிச்சத்தில் களிகூர மனதாய் இருந்தீர்கள். He was burning and shining. Burningனா எரியிறது. ஒரு ஒரு தீ எப்படி அப்படி இல்லையா எரியுமோ, அது மாதிரி நமக்குள்ள தேவன் மேல உள்ள பக்தி வைராக்கியம் நமக்குள்ள அப்படி அனலாக பற்றி பிடிக்கும்போது, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு கெட்ட சிந்தைகளோ, பாலியல் இச்சைக்குரிய சிந்தையோ, அல்லது மன்னிக்க முடியாத சுபாவங்களோ, கசப்போ, வெறுப்போ எது வந்தாலும் சரி, அந்த நெருப்புகிட்ட நெருங்கக்கூடியதான பூச்சி எல்லாம் செத்து போயிடும். அது பச்சை மரத்த கிளைகள வெட்டி போட்டீங்கன்னா கூட பற்றி எரியும் நெருப்புல அது அப்படியே கொஞ்ச நேரத்துல எரிஞ்சிரும். காரணம் என்னன்னா, எவ்வளவுக்கு அது அனலா இருக்கோ, அது நெருங்கவே முடியாது. அடுப்புல ரொம்ப வேகமா தீ எரிஞ்சுகிட்டு இருந்துச்சுனாக்கும், பக்கத்துல போவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த அனல் ரொம்ப தூரம் வரைக்கும் கூட அது பற்றி பாதிக்கும். அப்ப இதுதான் அந்த வார்த்தைய உபயோகப்படுத்துறாங்க. இது எமோஷனல் கிடையாது. சில பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. என்னன்னா, தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறோம்னா சரி, உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்ணும்போது அழுகுறது, அல்லது கண்ணீர் விடுறது, பிரசங்கம் பண்ணும்போது மேடையில நின்னுட்டு அழுகுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆவியில அனலா இருக்கிறாரு அப்படின்னு இல்ல. நான் நெறைய பேர்ட்ட ஏமாந்துருக்கேன். அதாவது சபையில ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியா? அத யோசிச்சாலே அவங்கள பார்த்தாலே அப்படியே நம்ம ரொம்ப ஒரு புரோக்கன் ஸ்பிரிட்ல நொறுங்குண்ட ஆவியில தேவனுக்காக ஒரு வைராக்கியத்துல அவங்க அழுகுறாங்க அப்படின்னு நெனைப்போம். நோ. அப்படி கிடையாது. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் உண்மையா இல்லாம,
அவங்க ஒருவேளை அந்த நேரத்துல ஆண்டவர் உணர்த்தினனால அவங்க பாவத்தை நினைச்சு அழுவாங்களோ நமக்கு தெரியாது. ஏன்னா, அது வந்து ஒரு எமோஷன். எமோஷன்ங்கிறது வந்து ஆண்டவருக்காக ஒரு ஆவியில அனலா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. ஆவியில அனலா இருக்கிறோம் உண்மையான ஒரு அனல் அப்டின்னா என்னன்னாக்கும், அத வந்து பாவம் நெருங்கவே முடியாது. நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பகைமை உணர்வுகளோ, ஒரு பெருமையோ, அல்லது பொறாமை உணர்வுகளோ, அதெல்லாம் அப்படி வந்த உடனே ஆவியானவர் வந்து வைராக்கியமா நமக்கு உணர்த்துவார். உன் இருதயத்துக்குள்ள இப்ப என்ன சிந்தனை ஓடுது பாரு. நீ இப்ப பொறாமையா இருக்கிற, நீ பெருமையா இருக்கிற, நீ கோவமா இருக்கிற. உன் இருதயத்துல இப்ப வந்து கெட்ட சிந்தனைகள் வருது. நீ உன்னை குறித்து ஒரு பொருட்டாக, உன்னுடைய சாதனைகளை குறித்து நீ ஒரு பெருமையாக எண்ற. இப்ப நீ இவ்வளவு நேரம் பேசினியே, நீ யார மகிமைப்படுத்தின? தேவனையா? உன்னையா? இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? எதுக்காக இத பத்தி நீ பேசின? இப்படிலாம் ஆவியானவர் என்கிட்ட பேசியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக நீ பேசின? அவங்க கேட்ட கேள்வி என்ன? நீ சொன்ன பதில் என்ன? அவங்க கேட்டதுக்கு ஆமா, இல்லைன்னு சுருக்கமா சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளவு நேரம் வந்து அங்க தொட்டு, இங்க தொட்டு என்னென்னத்தையோ உன்னுடைய பிரபல்யங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே ஏன்? இப்படிலாம் ஆவியானவர் எனக்கு உணர்த்தியிருக்காரு. சில நேரத்துல உன்னுடைய ஒ எலியாவினிடத்துல தேவன் சொல்லுவாரு, "எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரிக்கே ஆண்டவர் நம்மட்ட கேட்பாரு, "உன் கண்ணுக்கு இப்ப எங்க உன் பார்வை எங்க போகுதுப்பா? உன் கால்கள் இப்ப எங்க போயிட்டு இருக்கு? உன் நேரத்த நீ எதுல செலவழிச்சுட்டு இருக்க? நீ எத பார்த்துட்டு இருக்க இப்ப? நீ எத கேட்டுட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க டயத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க?" இப்படிலாம் ஆண்டவர் வந்து அப்படியே பேசுவாரு. நமக்குள்ள ஆவியானவர் வந்து பக்தி வைராக்கியம் உள்ள தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், காட் இஸ் எ கன்சியூமிங் ஃபயர் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அப்படின்னு. அப்ப ஆ ஆவியானவருடைய விஷயத்தை குறித்து வாசிக்கும்போது நம்ம வாசிக்கிறோம். அவர் ஜலத்தினாலும், அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப ஜலம் வந்து அழுக்கு நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்துல ஜலத்தினாலேன்னு எழுதியிருக்கு. ஜலம்னா தண்ணி. இன்னொன்னு அக்கினின்னா, அந்த ஃபயர், கன்சியூமிங் ஃபயர். அதாவது எரிந்து பஸ்மமாக்குறது. இப்ப நம்ம வந்து நெறைய மரங்கள் அல்லது விறகுகள குமிச்சு வச்சு தீய பொருத்தி விட்டீங்கன்னா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா எரியுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அதெல்லாம் எரிஞ்சு பஸ்மமாயிடும். அதே மாரி தான் நம்ம ஆவியில அனலா இருக்கும்போது, நமக்குள்ள வந்து என்ன எண்ணங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் அதையெல்லாம் பட்சித்துருவாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம்ங்கிறது ஒரு அர்த்தத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து அந்த பதரை எல்லாம் அவியாத அக்கினியில சுட்டெரிப்பாருங்கிறது, அது நியாயத்தீர்ப்பு நாள்ல நடக்க போற காரியத்த குறித்தும் அங்க எழுதியிருக்கு. ஆனா, அக்கினியினால அபிஷேகம் குடுப்பார்ன்னா, இந்த அக்கினி அபிஷேகம் இதுதான். முதலாவது நமக்குள்ள தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருந்து உள்ளத்துல அப்படியே அனலா இருக்கிறது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 13ல இருந்து, "ஒண்ணு அனலா இரு, இல்ல குளிரா இரு. அனலும் இல்லாம, வெதுவெதுப்பும் இல்லாம இருந்தீங்கன்னாக்கும், நான் உன்னைய வாந்தி பண்ணி போடுவேன்" அப்படின்றாரு. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அத புதுசா படிக்க வேண்டியதில்ல. ஆனா, அதுல பாருங்க, இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்கும், ஒரு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய, அனலும் இல்லாமல், வெதுவெதுப்பும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நான் பார்க்கிறேன். இதுல 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1வது வசனம் வாசிங்க சிஸ்டர். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ உயிருள்ளவன்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. வெளியில உன்னுடைய நடவடிக்கைகள்னால நீ வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நீ உயிருள்ளவனைப் போல காட்டிக் கொள்கிறாய். ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ள நீ செத்தவனா இருக்கிறாய். உயிருள்ளவனுக்கு என்ன அடையாளம் அப்டின்னா, உலகத்துல ஒரு சரீரத்துல உயிர் இருக்குனாக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். உணர்ச்சி, வளர்ச்சி, ஃபீலிங்ஸ். இன்னொன்னு வந்து குரோத். இப்ப பாருங்க, சில இடங்கள்ல ஒரு காலத்துல நான் வந்து அங்க இங்கேயும் வந்து புதுசா புதுசா இடங்கள்ல எல்லாம் வந்து சபைகள் உருவாயிருச்சு அப்படின்னு ஏதாவது கான்ஃபரன்ஸ்களுக்கெல்லாம் பெயர் கொடுக்கும்போது பிரதர் ஜாக்குக்கு எழுதுவேன். அப்போ ஒரு சமயம் பிரதர் கேட்டாரு, "இங்கே சபை, அங்கே சபை, இங்கே 10 பேர், இங்கே 10 பேருன்றீங்களே, அங்கெல்லாம் வந்து இந்த உபதேசம் இருக்குதா? அங்கெல்லாம் நீங்க போறீங்களா ரெகுலரா? அங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து சிஷ்யத்துவ வாழ்க்கையில வளர்றாங்களா?" இப்படி கேள்வி கேட்டிருக்காரு. அது இன்னைக்கு அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆமா உண்மைதான்ட்டு. ஆனா இன்னைக்கு நான் வந்து சில இடங்களுக்கு போகும்போது,
எனக்கு அவர் சொன்னது மாதிரியான கேள்வி இன்னைக்கு நான் மற்ற மூப்பொருளை பார்த்து கேட்கிறேன். காரணம் என்னன்னாக்கும், அப்படியே பல வருஷங்களா ஒரு சபை இருக்கு. அப்படியே சும்மா வந்து ஒரு 20 பேர்னா 20 பேரு, 30 பேர்னா 30 பேரு. பல வருஷங்களா அந்த சபை இருக்கும். அப்படியே இருக்கும். இந்த கரடாய் போன செடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கரட்டு செடி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தாலும் அதே மாரி இருக்கும். இன்னும் 1 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அப்படியே இருக்கும். அது சாகவும் செய்யாது, அது வளரவும் செய்யாது. அப்படியே இருக்கும். இதுதான் வந்து கரடாய் போன செடிம்பாங்க. அப்ப அதே மாரி தான் இன்னைக்கு நெறைய சபைகள் பார்த்தீங்கன்னாக்கும், பல வருஷங்களா இருக்கும் அது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கும், இன்னும் மூப்பர்களோட நியமிச்சிருக்க மாட்டோம். ஆனா அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கும், 15 20 30 40 50 வளர்ந்துட்டே இருக்கும் சபை. எண்ணிக்கையில மாத்திரம் நம்ம பார்த்து சபை வளருதுன்னு சொல்ல முடியாது. அது தரத்திலயும் வளரும். அதாவது சபையில வாசிக்கிறோம். எண்ணிக்கையிலும் வளர்ந்தார்கள், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலையும் வளர்ந்தார்கள் அப்படின்னு. அப்ப ஒரு இடத்துல வந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஒரு உயிர் மீட்சியோடு கூட நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, ஆவியில நம்ம அனலா இருந்தோம்னு சொன்னா, நாம ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதே மாரி மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாவும் இருப்போம். நாம வந்து அப்படி இருக்கும் பொழுது, கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா, அநேகம் பேருக்கு அதிபதியாக்குவார். அந்த மூப்பர்ட்ட நான் இப்படித்தான் சொன்னேன். பிரதர் நீங்க எத்தனையோ வருஷமா சர்ச்சா கூடி விடுறீங்க. ஆனா இருந்த அதே எண்ணிக்கை தான் இன்னும் இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னா, அநேகத்த எப்படி உங்கள்ட்ட குடுக்க முடியும்? 5 பிள்ளைய குடுத்து உங்களால காப்பாத்த முடியலைனாக்கா, இன்னும் ஒரு 10 பிள்ளைய குடுத்தா எப்படி உங்களால வளர்க்க முடியும்? அப்ப சபையிலயும் அப்படிதான். நீங்க வந்து சபையில தேவன் உங்கள உண்மையுள்ளவர் என்று நம்பி ஒப்புவித்த ஆத்துமாக்களை விசாரிக்கிறதுல ஒரு தகப்பனுடைய இருதயம் இல்ல. ஒரு மேய்ப்பருடைய இருதயம் இல்ல. அவங்களுடைய காரியங்கள்ல எத்தன பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறாங்க, பரிசுத்தாவில நிரப்பப்படாம இருக்கிறாங்க, குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்ல. பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க, திருமணமாகாம இருக்கிறாங்க. அப்படிலாம் உள்ளவங்கள ஒரு குடும்பத்துல இருக்கிற தாய் தகப்பன போல நம்ம அவங்களுக்காக பிரயாசப்பட்டு நான் சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். சில திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு பிரதர் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதாவது கவலைன்னா ஐ மீன் பாரப்படுறாங்க. நீங்கலாம் ஹெல்ப் பண்ணுங்க. சில லிஸ்ட் எல்லாம் பார்க்குறேன். நெறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கு. அ அப்படின்லாம் எழுதுவாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். சில இடங்கள்ல வந்து கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு ஏதாவது ப்ரொபோசல் அனுப்பணும்னாக்கா, அத வாங்கி கடமைக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு இருப்பாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. அப்படி இப்படிலாம் நினைக்கும்போது மனசுக்கு வேதனையா இருக்கு. இவங்கலாம் வந்து ஒண்ணு செஞ்சா உண்மையா செய்யி. இல்லையா ஸ்டெப் டவுன். லீவ் த பிளேஸ் டூ அதர்ஸ். நான் ஒருத்தர்ட்ட சொன்னேன் நானு. நீங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு காலத்துல அறியப்படாத நபர். இன்னைக்கு நீங்க எல்லாராலும் அறியப்படக்கூடிய நிலைமைக்கு தேவன் உங்கள ஸ்டேட்டஸ்ல உயர்த்தி இருக்கிறாரு. இப்ப பாருங்க, நீங்க வந்து சபை பொறுப்பையும் விடுறதில்ல. ஆனா, நீங்க வந்து உலகத்துல உள்ளதான இதுலயும் வந்து பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா, அங்க வந்து இப்ப பெரிய உயர்ந்த தரத்துல உள்ளவங்களெல்லாம் உங்கள மதிக்கிறாங்க. அதனால அங்கே நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. இங்க வந்து பேரளவுல இருக்கிறீங்க. ஏதோ பிச்சை போடுறது மாரிக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரத்த அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியே ஆராதனை நடத்திட்டு, சும்மா அப்படி இங்கேயும் ஒரு சபை இருக்குன்னு நீங்க காமிச்சுக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஒண்ணு ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பட்டயம் ரத்தம் சிந்தாதபடி பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவனும் அப்படிதான். அது அந்த வசனத்துல அது 2ம் சேர்ந்து தான் வருது. அப்ப பட்டயம்னா என்னைய பொறுத்தவரைக்கும் வசனம் ஒரு பட்டயம். தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை வீசுறதுனால ஒரு சிலருடைய இருதயத்துல அது குத்தி கிழிக்கும். அது ஊனையும், அது எலும்பையும் பிரிக்கிறதா இருக்கு. அப்படிலாம் அந்த கசாப்பு கடையில நான் பார்த்திருக்கிறேன். ஆட்ட தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு ஷார்ப்பான கத்திய வச்சு அப்படி குத்துனாங்கன்னாக்கா, அவன் எலும்புல கறியே ஒட்டாம அப்படியே உரிச்சுட்டு வரும் பார்த்திருக்கேன். அது மாரி தான் தேவனுடைய வார்த்தையானது இருதயத்துல குத்தி கிழிக்கிற மாரிக்கு இருக்கும். அப்ப அப்படிப்பட்டதான வார்த்தைகள வந்து கையாளும் பொழுது, அ அவர்கள் உண்மையா இல்லைன்னா எப்படி அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும்? அப்ப தேவனுடைய வார்த்தைய நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றீங்க. மத்த 6 நாள் வந்து அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்னா, சபை எப்படி வளர்ச்சி அடையும்? அப்படின்னு நான் சொன்னேன் நானு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து தேவன் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு வந்து உலகத்துல உள்ள பெரிய மனிதர்களுடைய அங்கீகாரம், ஒரு அவங்க குடுக்கக்கூடியதான மரியாதை, அது பெருசா தெரியுது. இங்க வந்து தேவன் நம்மளுக்கு உயர்த்தினார்ன்னு சொல்லி நன்றி உணர்வு இருக்கு. ஆனா அது வந்து சும்மா ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. யூ ஆர் இன் அ பேக் ஸ்லைடிங் கண்டிஷன் நான் சொன்னேன் நானு. இப்படிலாம் பேசுறதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. யார் என்ன நினைச்சாலும் எவனுக்கும் கவலைப்படவே மாட்டேன். எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு பழகுனாலும் சரி, ஜாக் அடிக்கடி சொல்லுவாங்க, "பட்டயத்தை வீச முடியாத இடைவெளி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. நெருக்கம் இருக்கக்கூடாது. எப்போதுமே வந்து பட்டயம் விழக்கூடிய அளவுக்கு இடைவெளி இருக்கணும்." அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா தேவனே என்ன சொல்றாரு, "உன் புருஷனையோ, மனைவியோ
அல்லது பெற்றோர்களையோ பிள்ளைகளையோ என்னை காட்டிலும் அதிகமா நேசித்தா நீ எனக்கு பாத்திரம் இல்லைங்கிறாரு. அப்படின்னா அது பெற்றோர்களே தப்பு பண்ணாலும் சரி, பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் சரி, கணவனோ மனைவி யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பட்சத்தில் நிக்கும்போது லேவியர்களை தேவன் ஏன் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார்னா சரி, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி ஆரோனுடைய அந்த பலகீனமான தலைமைத்துவத்தினால அவங்க மோசம் போகும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் புசிக்கவும், குடிக்கவும், உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்ன்னு எழுதியிருக்கு. மோசே வந்தாரு. தேவன் அவர் போய் சொன்னாரு, "பாரு, நீ எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு" அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே போய் கோவத்தோட போனாரு. அவர் சொல்றாரு இங்க, "யார் தேவனுடைய பட்சத்துல இருக்கிற எடு வாளேன்னு." எடுத்தாங்க வாள. அன்னைக்கு 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்கலாம் யாருனாங்க? அவங்களுடைய சொந்த சகோதரர்களும், தகப்பன்மார்களுமா இருந்தாங்க. தேவனுடைய பட்சத்துல நிக்கிறவன் வந்து எனக்கு யாரு, எவரு சொந்தம் அந்த காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நானு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல கொஞ்ச நாளா சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு சகோதரன், கணவன், மனைவி 2 பேரும். அவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அ அவரு வந்து சரீர பிரகாரமான ஒரு வீக்னஸ் உள்ள ஒரு சகோதரர். இயலாமை இருக்கு. அப்ப அந்த கடையில விக்கிற இடத்துல அவங்க வந்து அந்த ஊர்ல உள்ள நபர்கள் எல்லாம் வந்து, "நீ கோயிலுக்கு வரி குடுக்கணுங்கிறாங்க." ஏன்னா, அவரு ஒரு புற மதஸ்தவரா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நபர். நல்ல பக்தியுள்ள சகோதரர் தான். ஆனா, அந்த கோயிலுக்கு வரி நீ குடுக்கலைன்னு சொன்னா, அ ய மற்றவங்கலாம் வந்து உன் கடையில வாங்க மாட்டாங்க. இந்த ஊர்ல அது ஒரு கடை தான். அந்த கடையை நம்பி மக்கள் இருக்காங்க. மக்கள நம்பி கடை இருக்கு. ஒருவேள இவர் வந்து அவங்க கோயிலுக்கு வரி குடுக்கலைன்னா, ஊர்ல உள்ளவங்கலாம் கூடி பேசி, இவர சோசியல் பாய்காட் பண்ணிர்றாங்க. சமூக புறக்கணிப்பு. இனிமே ஒரு கடையில யாருமே வாங்கக்கூடாது, அவர்ட்ட யாரும் பேசக்கூடாது, ஒரு வீட்டோட எந்த உறவும் வச்சுக்க கூடாது அப்படின்லாம் சில இடங்கள்ல கிராமங்கள்ல பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா, நான் என்ன செய்வேன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சகோதரர்கள் யோசனை சொல்லியிருக்காங்க. அவங்க வச்ச முழு வரியும் நீங்க குடுக்க வேண்டாம். நான் ஏதோ என்னால முடிஞ்சத குடுக்குறேன். நான் வந்து இந்த சாமிய கும்பிட மாட்டேன். அதனால நீங்க கோவிச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னாங்களா. நான் சொன்னேன், திஸ் இஸ் காம்ப்ரமைஸ். ஒண்ணும் அனலாயிரு இல்ல. எதுவது பாரு. தேவன் பேர்ல விசுவாசத்துக்கு பரீட்சை தான் இதெல்லாம். தேவன் என்னைய பார்த்துக்கிடுவாரு. நான் இவங்கள நம்பி இருக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொன்னா, நீங்க சண்டை போட வேண்டாம். நீங்க வந்து சாஃப்ட்டா சொல்லிருங்க. சாரிங்க, என் சாமிக்கு இது ஒத்துக்கிடான்னு சொல்லுங்கன்னேன். அவரு சிரிச்சாரு. ஆமா பிரதர் நீங்க சொல்றது கரெக்ட்டா. என் சாமிக்கு ஒத்துக்கிடான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜ் அதுதான். என் தெய்வத்துக்கு இது ஒத்துக்கிடாதுங்க. அதனால நான் வந்து வரி குடுத்தா எங்க சாமிக்கு ஒத்துக்கிடாதுன்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, "இல்ல பிரதர்ஸ் இப்படி சொன்னாங்க. கொஞ்சம் தர்றேன். முழுது வரிலாம் ஒரு குடும்பத்துக்கு 5000 அப்படின்னா, நான் ஏதோ கொஞ்சம் என்னால முடிஞ்சத தர்றேன்னு சொல்லுங்க." இது என்னது? என்னால முடியல, கொஞ்சம் தர்றேன்னு சொல்றதுக்கு பேரு என்னது அது? இது வந்து ஒரு ஒத்தை போறது தான். அதாவது என்னால முடியல அப்படின்னா, அவங்க கொஞ்சம் இரக்கமா இருங்க, கொஞ்சம் தர்றேன்பேன். தர முடியாதுன்னு சொல்லு. அதுதான் தேவன் பட்சத்துல நிக்கிறது. உன்னைய தேவன் வந்து முழு இருதயமா தேவனுக்காக நிக்கிறவங்கள தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த வழி அடைஞ்சா இன்னொரு வழிய திறப்பார். ஒரு வழி அடையும் பொழுது புது வழிய தேவன் திறப்பாரு. ஆனா, அங்க வந்து ஒரு ஒத்து போயிறது. இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவர்கள், சபைகள் எப்படி இருக்காங்கன்னா, உலகத்தோடு வந்து ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தைக்காக பக்தி வைராக்கியமா இருந்து, அது நிமித்தம் அவர்களுக்கு பாடுகள், கஷ்டங்கள் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, அப்படி இங்கிட்டு, அதாவது அந்த தலையும் வாலையும் காட்டுறம்பாங்கல்ல. ஒரு பக்கம் தலைய காமிக்கிறது, இன்னொரு பக்கம் வால காமிக்கிறது. 2 பக்கத்துலயும் நான் வந்து கொஞ்சம் ஒத்து போயிர்றேன் அப்படின்ட்டு. அதனால அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. இதுதான் பீயிங் ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட். ஆவியில வந்து ஒரு வைராக்கியமா இருக்கிறது. பீயிங் ஜெலஸ், பேஷனேட் அப்படின்னா, ஒரு பரிசுத்தத்துக்காக ஒரு தேவனுடைய கட்டளையின்படி வாழ்வதில ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஜனமா நம்ம இருந்தோம்னு சொன்னா, ஒரு காலம் வந்து ஏதோ கொஞ்சம் குடுக்குறேன், என்னைய விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். சாரிங்க என்னால முடியாது. இந்த விஷயத்த விட்டுருங்க. வேற ஏதாவது காரியத்துக்கு நான் சொன்னேன். வேற ஏதாவது ஒரு பொது காரியத்துக்கு சொல்லுங்க. நான் வந்து தரேன். அது ஒரு வேளை தான தர்மமா இருக்கலாம். அல்லது அப்படி ஏதாவது ஒரு காரியம் ஊர்ல ஒரு நல்ல காரியம், ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க. அல்ல அந்த மாரி ஏதாவது ஒரு பொது காரியத்துக்கு, நல்ல காரியத்துக்கு சொல்லுங்க நான் தாரேன். என்னால வந்து இப்படி கோவில் காரியத்துக்கு குடுக்க முடியாது. எங்க சாமிக்கு ஒத்துக்கிடாதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவரு. அவரும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டாரு. சரி பிரதர் நான் சொல்றேன் நிச்சயமா அப்படின்னு. ஏன்னா, இந்த ஒத்த வேஷம் தரிச்சு நெறைய பேர் வந்து நஷ்டம் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்க. நான்லாம் ஒரு காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல வந்து, உன்னுடைய நிலத்துக்கு வந்து வரி குடு கோயிலுக்கு வரி குடுக்கலைன்னா, உனக்கு வந்து தண்ணி விட முடியாது. உன்னுடைய நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம். அப்படின்லாம் வந்து
நெறைய மிரட்டத்தான் செய்வாங்க. கல்லறையில இடம் குடுக்க மாட்டோம். அவனுக்கு பொண்ணு தர மாட்டோம். உன் வீட்டோட எந்த தொடர்பும் வச்சுக்கிற மாட்டோம். பேச மாட்டோம். நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம். அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னு ஒரு வைராக்கியமா நம்ம இருந்தா, தேவன் நம்முடைய இருதயத்த பார்ப்பார். எந்த எந்த இடங்கள் எல்லாம் நம்ம ஒத்து போயி, அ ஊரோடு ஒத்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு போறோமோ, அங்கெல்லாம் அவங்களுடைய பக்தியெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அதனால நம்ம யோவான் 2, 23, 24ல வாசிக்கிறது போல, அவங்க எல்லாருடைய இருதயத்தையும் தேவன் அறிந்திருந்தபடினால, நெறைய பேர் அவர் பின்னாடி வரணும்னு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர் எல்லாரையும் நம்பி இணங்கவில்லைன்னு எழுதியிருக்கும். யோவான் 2, 23, 24 எல்லாரையும் நம்பி இணங்கல. ஏன்னா, மனிதர் உள்ளத்தில் இருப்பதை, இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடினால. அதனால இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக, நாம் ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். அனல் இல்லாம வெதுவெதுப்பா இருந்தா, ஐ வில் ஸ்பிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத்ங்கிறார். ஸோ, அதே மாரி பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், ஒரு சோம்பேறியினுடைய வயல் வழியா நடந்து போனேன். அது முள்ளுக்காடா இருந்தது. நீங்க உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. நீதிமொழிகள்ல 24, 30 டூ 34 படிச்சு பார்த்தீங்கன்னா, காரணம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க நெறைய பேர் குடும்பத்தில சமாதானம் இல்ல. நம்ம வாழ்க்கையிலேயே இருதயத்துக்குள்ள இன்னும் யார் மேலயாவது கசப்பு, பொறாமை, பெருமை. காரணம் என்னன்னாக்கும், அதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தி ஒர்க் பண்ணணும் நம்ம. நமக்கு ஒரு வைராக்கியம், ஆண்டவரே என் இருதயம் இப்படி இருக்கு பாருங்க, அலங்கோலமா இருக்கு. அது முள்ளு நிறைந்திருக்குது. அது குறுக்கு முளைச்சிருக்குது. அதுல மோசமான நிலைமையில என் இருதயம் இருக்கு. இந்த இருதயம் தான் இப்ப நிலம்னு வச்சுக்கோங்க. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறியா இருந்தோம்னு சொன்னா, அல்லது அசதியா இருந்தோம்னு சொன்னா, நாம இருதயத்துல அது எப்படி ஒரு சோம்பேறி நிலம் நெரிஞ்சலும், முள்ளும் இருக்குமோ, அதே மாரிக்க நம்முடைய இருதயத்துக்குள்ளே எல்லா விதமான பாவமும் உள்ள குடிகொண்டுரும். அங்க கோபம் இருக்கும். அப்புறம் மன்னிக்க முடியாத கசப்பு இருக்கும். யாரு மேலயாவது வைராக்கியம் இருக்கும். பொறாமை இருக்கும். பெருமை இருக்கும். பாழி, இச்சைக்குரிய கெட்ட சிந்தைகள் இருக்கும். ஒரு பக்கம் பண ஆசை இருக்கும். ஒரு பக்கம் உலகத்துல பெரிய ஆளாகணுங்கிற எண்ணம் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பக்கம் சாமி 10ஓட நீ ஒரு சாமி 11வது சாமி இயேசு உள்ள உட்கார்ந்துருக்கேன்னாக்க அவர் உட்கார மாட்டார். பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னாக்க, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஒருவர் தான் தேவன். நீ முழு இருதயத்தோடு தேவனை தேடுனா நான் உன் இருதயத்துல இருப்பேன். 10ஓட 11 என்னைய வச்சு நம்ம நினைச்சுட்டு இருக்கலாம். 10ஓட 11 நான் குடுத்துட்டேன். நீ ஒரு சாமி இருந்துக்கன்னு. தேவன் இருக்க மாட்டாருங்க. தேவனாய கர்த்தர் ஒருவரே. அவர் ஒரு காலம் தன்னுடைய மகிமையை வேறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டார். இது ஷேர் ஆட்டோ கிடையாது. இன்னைக்கு நெறைய பேருடைய இருதயம் ஷேர் ஆட்டோவா தான் இருக்கு. கொஞ்சம் பணத்தையும் பண ஆசையும் வச்சுக்கிறது. கொஞ்சம் ஜாதியின் மேல் உள்ள பற்றுதலையும் வச்சுக்கிறது. இல்ல ஷேர் ஆட்டோ மாரிக்க. நோ, நோ. அருமையானவர்களே, நீங்க இந்த வசனத்த கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆவியில நல்லா இருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வருது? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா. யோவானை குறித்து நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். யோவானுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, வயோதிகர்களாகிய பெற்றோர்களுக்கு பிறந்தவர் இந்த யோவான். எலிசபெத்துக்கும், சகரியாவுக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு வேளை இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவர பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்களோ இல்லையோ தெரியாது. அவர் வனாந்திரத்துல சஞ்சரிச்சார். பாலைவனத்துல, வனாந்திரத்துல. அங்கேயே அவர் அவருக்கு ஹேர் கட் பண்றதில்ல, முடிய வளர்த்துக்கிட்டு, ஒரு பைத்தியக்காரன போல தெரிந்தார். அவர் உடுத்தியிருந்த உடை நமக்கு தெரியும். அது ஒட்டக மயிர், அப்புறம் தோல். அதுதான் இடுக்குல கச்சை. ஒரு சாப்பாடெல்லாம் அவரு வெட்டுக்கிளியும், காட்டு தேனும் இதெல்லாம் சமைச்சு இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறவர் கிடையாது அவரு. அந்த காட்டுல கிடைக்கிறது அதுதான். காட்டு தேனு, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிலாம் நம்ம சாப்பிடவே மாட்டோம் நம்ம. பச்சையா ஏதாவது ஒரு பூச்சிய புடிச்சு திங்க சொன்னா நம்ம ஐயோன்னு சொல்லுவோம். அவருக்கு வேற உணவே கிடையாது. அப்படிதான் அவர் வளர்ந்தார் காட்டுல. ஆனா, அவர் அ பேசுனதெல்லாம் காட்டுல அவர் நின்னுகிட்டு பேசுறாரு அவரு. அவர் நம்ம இன்னைக்கு ஊர்ல மேடை போட்டு ஜிகு ஜிகுன்னு லைட்ட போட்டுட்டு நின்னு பிரசங்கம் பண்றாங்க. அதுக்கு 72 நாளைக்கு முன்னாடியே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட்டமே சேர மாட்டேங்குது. ஆனா யோவான குறித்து எழுதியிருக்கு. அவன் காட்டுல இருந்து கத்திக்கிட்டு இருந்தான். "வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம்" அப்படின்ட்டு. வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்ப ஒருத்தர் எழுதுறாரு, அது வழியா வியாபாரிகள் எல்லாம் அப்ப சரக்குகள ஏத்திக்கிட்டு வண்டிகள்ல காட்டு வழியா போவாங்க. அப்படி போகும்பொழுது அங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "யார்றா அவன் பைத்தியக்காரன் மாரிக்கு இருக்கிறான். முடி வெட்டாம தலை விரிச்சு கிடக்கு. அவன் இடுப்புல மொ மொ உடம்புல பூரா ஒட்டக மயிரு, ஒரு விலங்கினுடைய தோலு, இடுப்புல கச்சை, பார்க்க பைத்தியக்காரன் மாரி இருக்கான். ஆனா அவன் பேசுற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஒரு அதிகாரப்பூர்வமாவும், ரொம்ப சரியாவும், நீதியாவும் இருக்குதே! யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படியா? அவன் யாரு அப்படின்னு பார்க்க அதான் 4 பேர் போயிருப்பான். அப்ப 4 பேர் போய் அவன் பார்த்துட்டு வந்தா, அவன் 4 பேர்ட்ட சொல்லியிருப்பான். இப்படித்தான் கடைசில தி ஹோல் ஜெருசலேம் வென்ட் தேர்ன்னு எழுதியிருக்கு. வனாந்தரத்துக்கு அவர் போகல வனாந்தரத்திலிருந்து ஊருக்குள்ள. அவர் வனாந்தரத்துல தான் இருக்கிறாரு. வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம். அந்த சத்தம் கேட்டு ஊர்ல உள்ளவன்லாம் போறான்.
அந்த ஓல்ட் சிட்டி, ஒரு வில்லேஜா கூட வச்சுக்கங்களேன். எல்லாம் அங்கே போறாங்கன்னா, அவர் வந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியம். அவருக்கு வந்து சாப்பாடு சரியில்ல. அவர் உடுத்துறதுக்கு நல்ல துணி கிடையாது. படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வயோதிகர்களாகிய தாய் தகப்பன்மார்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய பக்தி வைராக்கியம் மட்டும் குறையவே இல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதும்பாங்கல்ல. அவனுக்கு ஒண்ணும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நாதி இல்லாதவன்னு சொல்லலாம். ஆனா, அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஒரு டிராமா போட்டாங்க யோவான குறித்து. அதுல ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்பாரு, "இவன் என்னடா வந்து இவன் பைத்தியக்கார மாரி இருக்கிறான். இவனுக்கு என்ன தைரியம் வந்து இவன் ராஜாவையே வந்து இந்த மாரி நீ இப்படி உன் சகோதரனுடைய மனைவி வச்சுக்கிறது சரியில்ல." அப்படின்னு சொல்றான். "இவனுக்கு என்ன தைரியம்?" அப்படின்னு அவன் சொல்லுவான். "அவன் ஒண்ணும் இல்லடா. அவனுக்கு என்ன இருக்கு? அதனால அவன் தைரியமா பேசுறான்." அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அதனால அவன் தைரியமா பேசுறான் அப்படின்னு. நம்மல்லாம் வந்து நெறைய வச்சிருக்கோம். வி ஹேவ் பொசெசிவ் ஸ்பிரிட். அதனால நமக்கு வந்து மானம், மரியாதை, கௌரவம், வசதி, சுகமம், அப்புறம் பணம், பொருளு இப்படிலாம் ஒரு ஸ்டேட்டஸ், அதிகாரம், பவர் என்னென்னமோ வச்சிருக்கோம். அதுல எதையுமே இழக்க தயாரா இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஏதாவது கொஞ்சத்த மட்டும் விட்டு குடுத்துட்டு, அப்படி பாலிஷா வாழணும்னு நெனைச்சோம்னா சரி, நம்ம தேவனுக்காக எதையும் செய்ய முடியாது. தேவன் என்ன சொல்றாருன்னா, "முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை." அது மாரிக்க முழு இருதயத்தோடு. மோஸ்ட்லி அவர் லாயல்டி இஸ் டிவைடட் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் காட். கொஞ்சத்த நம்முடைய விசுவாசம் வந்து உலகத்துக்கும், கொஞ்சம் தேவனுக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. நெறைய சபையை நடத்தக்கூடிய மூப்பொருள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. சும்மா வந்து உலகத்திலயும், வேலையிலயும், தொழில்லயும் கவனம் செலுத்திட்டு வந்து, இதையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வந்து என்ன செய்றாங்கன்னா, அப்படியே நாங்க சபையிலயும் வந்து நாங்க பொறுப்பா இருக்கிறோம், ஊழியம் செய்றோம் அப்படின்னு. நீங்க பாருங்க இந்த ரோமர்கள் நிறுவத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதுல ஊழியம் செய்யறது குறித்து எழுதியிருக்கு. ரோமர் 12ல பாருங்களேன். இப்ப நான் வாசிச்ச வசனத்துல, அதுல அ 7வது வசனத்துலருந்து வாசிங்க. இல்ல 6ல இருந்து வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து ம். கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். ம். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் இப்போ செய்கிறவன் உற்சாக இதுல நெறைய எழுதியிருக்கு. அதுல முன்னாடி வந்து வரங்கள எப்படி உபயோகிச்சு ஊழியம் செய்றது? எப்படி அ ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவங்களா ஊழியம் செய்றது? அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு வரம் இருக்கு. அத நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா, இந்த பாருங்க முதல்ல வந்து சோம்பேறியாயிராதீங்க. அதாவது அசதியாயிராம ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதியா இருக்காதீங்க. அது பெர்சனல் லைஃப்ல. அப்புறம் ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட் ஆவியில அனலா இருங்க. அதுக்கடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சர்வ் த லார்ட் என்தூசியாஸ்டிக்லி. தேவனுக்கு வந்து உற்சாகமா ஊழியம் செய்யுங்க. அப்ப இன்னைக்கு அநேகர் வந்து நமக்கு இருந்தா போதும். நம்ம ரட்சிக்கப்பட்டா போதும். நம்ம வீட்டார் ரட்சிக்கப்பட்டா போதும். அப்படின்னு ஒரு சுயநலவாதிகளாவே இருக்கிறோம். ஆக்சுவலா வந்து மனம் திரும்புதல்ல பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் கிடையாது. முதல்ல வந்து பாவத்துக்கு ஆணிவேரா இருக்கக்கூடிய சுயநலத்திலிருந்து மனம் திரும்பணும். செல்ஃப் சென்டர்ட் லைஃப். அதிலிருந்து காட் சென்டர்ட் லைஃப்க்கு நம்ம வாழ்க்கையில தேவனை மையமாக கொண்டு எந்த தீர்மானம் எடுத்தாலும் என் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா? இது தேவனுடைய சித்தம் தானா? இது தேவனுக்கு பிரியமா? இ இப்படிதான் இது வந்து நம்ம சிந்திக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஆனா இது வந்து எனக்கு பிரியமா? எனக்கு மதிப்ப கொண்டு வருமா? எனக்கு லாபத்த கொண்டு வருமா? எனக்கு இன்பத்த கொண்டு வருமா? எனக்கு வசதியா இருக்கா? இப்படி சேர்ந்தது செல்ஃப் சென்டர்ட் லைஃப். அப்ப அந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ்ல இருந்து இப்ப காட் சென்டர்ட்னஸ்க்கு வரணும்னா, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன் நம்முடைய சபைகள்ல வசதிகள் பெருகியிருக்கு. நான் லோக்கல் சர்ச்ல நான் சொல்றது உண்டு. ஒரு சில சகோதரர்கள் சொன்னாங்க, "பிரதர் இங்கனக்குள்ளேயே கார் பார்க்கிங்க்கு இடம் பத்தல. அப்படி இப்படி வசதிகள் குறைச்சல் இருக்கு. ஏன் நம்ம இத வித்துட்டு போயி ஊருக்கு வெளியில பெரிய இடமா வாங்கக்கூடாது?" அப்படின்னு. நான் சொன்னேன், "காருடைய எண்ணிக்கை பெருகியிருக்கு. வசதிகள் பெருகியிருக்கு. ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை பெருகியிருக்கா? சொல்லுங்க. அந்த அளவுக்கு என்ன இங்க இடம் பத்தாம உங்களுக்கு வெளியில போய் வாங்குற அளவுக்கு இருக்கா? கார் நிறுத்துறதுக்கு இடம் பத்தலையும் ஊர விட்டு வெளிய போன்னு சொல்றீங்க. என்ன காரணம் என்னன்னா, தேவன் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறார். வசதி பெருகியிருக்கு. அதனால வந்து கிராமத்துல இருக்கிறவங்க கூட இன்னைக்கு கார்கள் வச்சிருக்கிறனால, கார் நிறுத்த இடம் காணல. ரைட்டு. ஆனா வசதிகள் பெருகியிருக்கு. அதனால நாம வந்து ஒரு கிராமத்துல கூட சர்ச் வச்சுக்கிட்டு ஏசி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
ஒரு காலத்துல வந்து ஒரு கூரை வீட்டுல உட்காந்துக்கிட்டு கூரை கொட்டையை போட்டுக்கிட்டு வழிபாடு நடத்தணும். ஆனா அன்னைக்கு வந்து ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு? 4 வந்தா 4 போகுது. அதே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்து வெளியில போய் இடம் வாங்கணும், கட்டணம் கட்டணும்னு தான் நினைக்கிறீங்க ஒழிய, சுவிசேஷம் ஊழியம் செய்யணும். ஆண்டவரை வந்து ஆண்டவர் நமக்கு செஞ்ச அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை விட்டுட்டு போய் காருடைய எண்ணிக்கை பெருகிறத வச்சுலாம் சபையினுடைய எண்ணிக்கை பெருகுச்சுன்னு நினைக்காதீங்க. வசதி பெருகினதை வச்சு தேவனுடைய சபை வளர்ச்சி அடைய நினைக்காதீங்கன்னு சொன்னேன் நான். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய நிலைமைகள் வந்து எப்படி இருக்குன்னா, சகோதரர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடின பின்னாடி, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவங்கள ஆசீர்வதிச்ச பின்னாடி, நல்ல வேலை, வசதி, அவர்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம். ஓகே. அவங்க தே லிவ் ஃபார் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் அடிக்கடி சொல்ற ஒன்று, எசேக்கியேல் 16:49 சோதோமுடைய பாவம் என்னன்னு எழுதியிருக்குனாக்கும், ஷி லிவ்ட் ஃபார் ஹெர்செல்ஃப். வெளியில வந்து அவளுடைய சகோதரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, தேவையோடு இருக்கா. அவளுக்கு அத பத்தி கவலை கிடையாது. ஷி லிவ்ட் ஃபார் ஹெர்செல்ஃப். அதே மாரி தான் நாம வந்து நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வெளியில வந்து தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் இருக்கு. அத பத்தி கவலை இல்ல. சுவிசேஷத்தை அறியல நிறைய பேரு. நம்ம குடும்பத்துல உறவினர்களே கூட கொஞ்சம் தூரத்துல உள்ள உறவினர்கள்லாம் இருப்பாங்க. ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அதெல்லாம் குறித்து நமக்கு கவலை கிடையாது. நமக்கு வந்து நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நமக்கு உள்ளதை எல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். போதும். வி லிவ் ஃபார் அவர்செல்வ்ஸ். அப்ப தேவனுடைய பிரசன்னத்துல நிக்கும்போது, "எப்பா உனக்கு குடுத்த தாளந்த வச்சு நான் உனக்கு நேரத்த, பணத்த, நான் குடுத்த ஆசீர்வாதத்த வச்சு நீ என்ன சம்பாரிச்சிருக்கேன்னு" கேட்டா என்ன சொல்லுவேன்னாக்க, "ஐயோ! நீங்க எவ்வளோ கடுமையாலாம் வார்த்தைய சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டேன். பயந்து போயி." அப்படிதான் தாளந்த புதைச்சு வச்ச மனுஷன போல தானே நம்ம இருப்போம். அப்படியா தேவன் சொன்னார் நமக்கு? நம்ம நெறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள்ல என்ன எழுதியிருக்கு? எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ, அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். உங்களுக்கு நேரத்தை தேவன் குடுத்திருக்காரு. தாழ்ந்துகள குடுத்திருக்காரு. நெறைய வார்த்தைகள குடுத்திருக்காரு. நெறைய விளக்கங்கள குடுத்து உங்களுக்கு கண் திறந்திருக்கிறாரு. உங்களுக்கு ரட்சிப்ப தந்திருக்காரு. பரிசுத்த ஆவிய தந்திருக்காரு. ஆனா நம்ம வந்து நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ உனக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. உன்கிட்ட 10,000 குடுத்திருக்கேன். என்ன கணக்கு குடு. உனக்கு வந்து இவ்வளவு ஆயுஸ் காலத்த குடுத்தேன். கணக்கு குடு. உனக்கு வந்து ஆவிக்குரிய வரங்கள குடுத்தேன். நல்ல சகோதரர்கள குடுத்தேன். நல்ல வார்த்தைகள குடுத்தேன். ரட்சிப்பு குடுத்தேன். அபிஷேகத்த குடுத்தேன். நீ எனக்கா என்ன செஞ்ச சொல்லு. சோ காட் இஸ் பிளெஸ்ஸிங் அஸ் டூ பி எ பிளெஸ்ஸிங் டூ அதர்ஸ். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சார்? நீ அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மற்றவர்களுக்கு அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. அப்ப நம்மள தேவன் ஆசீர்வதிக்கும்போது அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. We must be a blessing to others. எனவே அருமையானவர்களே, ஊழியம்ங்கிறது அதுதான். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1:13ல இருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 22 வாசிங்க சிஸ்டர். அதுல 22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். Fervently love one another from the heart. உங்கள் இதயத்திலிருந்து மற்றவங்களை நேசிங்க. ஊழியம் எப்படி செய்யணும் அப்படின்னா, அன்பினால, தேவன் பேர்ல உள்ள அன்பினால, தேவனுடைய அதிகாரத்தின் மேல உள்ள நம்பிக்கையினால, சகோதரர்கள் மேல உள்ள அன்பினால. அப்ப இப்படிதான் நம்முடைய ஊழியம் வந்து விருத்தி அடையணும். நான் சமீபத்துல என்னுடைய உறவினர்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு. சமீபத்துல அவங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே ஊர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க இங்க சபை இருக்கிறது தெரியும். ஆனாலும் அவங்க வேற இடத்துக்கு போறாங்க. நான் சொன்னேன், "பரவால்ல. இங்க நான் இருக்கிற சபைக்கு வராட்டாலும் பரவால்ல. எங்கேயாவது நீ போனீங்கன்னா பரவால்ல. சந்தோஷம்" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து சபைக்கு ஆள் சேர்க்கிற ஊழியத்தை செய்யல. ஆத்துமாக்களை தேவனிடத்தில் நடத்தக்கூடிய ஊழியத்தை செஞ்சோம்னா, அவங்க எங்க போனாலும் சரி, எப்படியாவது அவங்க ஆண்டவர் அவங்க கண்களை திறக்கணும் அப்படின்னு. இப்படிதான் அருமையானவர்களே, நாம வந்து சபைக்கு ஆள் சேர்க்கிறது தான் ஊழியம்னு ஒரு காலம் நினைக்கக்கூடாது. நம்ம ஆத்துமாக்களை வந்து ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுலுக்கு சொன்னாரு, "நீ போய் பாவத்திலிருந்து தேவனிடத்திலேயும், சாத்தானிடத்திலிருந்து தேவனிடத்திலேயும், பாவத்திலிருந்து நீதியின் இடத்திலேயும் ஜனங்களை திருப்பு"
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உலகத்திலிருந்து தேவனிடத்திலையும், சாத்தானிடத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கும், பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராகவும் ஜனங்களை நடத்துறதுக்கு பேரு. அல்லது இருளிலிருந்து இருந்து ஒளிக்கு நடத்துறதுக்கு பேர் தான் ஊழியம். ஸோ, அந்த காரியத்தை செய்றதுல நாம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். Therefore, beloved, since you look for these things, be diligent to be found by him in peace, spotless and blameless. அதான் நம்முடைய இருதயங்களை வந்து சிந்தனை வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதுல கொஞ்சம் கூட ஒரு கரைதிரை இல்லாத, குற்றமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் ஆவியில அனலா இருக்கணும். we must be fervent, zeal, zealous, வைராக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கென்று எரிந்து விழுந்துட்டோம்னா உடனே விழுந்து, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் சமீபத்துல ஒரு சகோதரருக்கு வந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் சம்பந்தமா அனுப்பியிருந்தேன். பிரதர்கிட்ட அவங்க வேற ஒரு சபையில் உள்ள ஒரு பெண்ணுக்கு இன்னொரு சபையில் உள்ள ஒரு பையனுக்கு ப்ரொபோஸ் கொடுக்க சொல்லி, அந்த பிரதர் வந்து சரி பிரதர்னாங்க. ஒன்றும் பதிலே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ரிமைண்ட் பண்ணேன், பிரதர் இந்த மாதிரி அனுப்பினேனே, என்ன லெட் ஹிம் சே எஸ் ஆர் நோ. அவர் ஒன்றும் பதிலே இல்லை. அப்புறம் நான் மறுபடியும் பேசினேன், பிரதர் நீங்க இப்படி ஊழியம் செஞ்சீங்கன்னா எப்படி சபை வளர்ச்சி அடையும்? ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ளவங்களா இருந்தா ஒண்ணு எஸ்ன்னு நோன்னு ஏதாவது கேட்கல. பிரதர் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, அந்த பிரதர் உங்கள்கிட்ட சொல்லலையான்னாரு. சரி நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட தான் இப்படிதான் சொன்னேன் நானு, இல்லையா? அவர் சொன்னாரா சொல்லலையான்னாவது நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ உங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்றீங்க. அவங்க செய்யலைன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஆனா சபையில மட்டும் வந்து நீங்க சொன்னீங்க, நான் இங்க சொல்லிட்டேன். இப்ப யாராவது திருமணம் ஆகாம இருக்காங்க, அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் இருக்கு, அதுல ஒண்ணு பதிஞ்சு வைங்க. இப்படி சொன்னா அவங்க வேலை முடிஞ்சதா? இதுதான் கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்யறது. ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ளவங்களா இருந்தா எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எழுதியிருக்க அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இதுதான் ஊழியம். அப்ப மற்றவங்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம இருப்போம்? பிள்ளைகளுக்கு எப்படி இருப்போம்? அப்ப தன்னைப் போல பிறனைய நேசின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு காரியத்துல ஆர்வமா இருப்போமோ, அதே மாரிக்க மற்ற சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தா, அந்த பிரதர் சாரி பிரதர் மன்னிச்சுங்க, நான் வந்து அவர்ட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பார்ன்னு நெனச்சுட்டேன் அப்படின்னாரு. அவர்ட்ட கேட்டா, அவர் பிரதர் நீங்க அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எனக்கு அனுப்புன அடுத்து கொஞ்ச நாள்லயே நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்பிட்டேன் பிரதர். அந்த பையன் அனுப்புன வாய்ஸ் மெசேஜே உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நெனச்சு பாருங்க. அவர் சொல்லியிருப்பாருன்னு நெனச்சிருக்காரு. அவர் இவர்ட்ட சொல்லியிருக்காருன்னு நெனச்சிருக்காரு. பையன் வந்து கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாப்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிலைமையில தான் இன்னைக்கு நெறைய சபைகள் இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்றார். என்ன எழுதியிருக்கு? சர்வ் த லார்ட் எந்தூசியாஸ்டிக்கலி. உற்சாகமா ஊழியம் செய்யுங்க. பாருங்க அந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆவியில அனலா இருங்கள். பி ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட். உற்சாகமா எரிந்து பிரகாசிக்கிற, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற நிலைமை இல்ல. உற்சாகமா ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு நிலைமை. அதுக்கடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த ஆவியில போய் ஊழியம் செய். முதல்ல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இரு. அப்புறம் நீ ஆவியில அனலா இரு. அப்புறம் நீ போய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறதுன்னா என்ன? தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது. சோ கர்த்தர் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவினா அறிவிக்கணும். கர்த்தர் போய் உள்ள விசாரினா விசாரிக்கணும். நம்முடைய ஆவியில ஆண்டவர் ஏவுவார். இவங்களுக்கு உதவி செய்ய நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்னா, யாராவது வந்து எனக்கு நன்மை செய்யன்னு கேட்கறது இல்ல. நம்ம ஆவியில தேவன் வந்து இவர்களுக்கு செய் அப்படின்னு உணர்த்துவாரு. இவங்கள பாரு, இவங்ககிட்ட பேசு, இவங்கள உற்சாகப்படுத்து, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்படிலாம் ஆண்டவர் நமக்குள்ள உணர்த்துவார். அப்ப அருமையானவர்களே, நாம நமக்கென்ன வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா, காலம் இனி செல்லாது. நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கும், அது ரொம்ப ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருச்சு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எங்க பார்த்தாலும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கு. வெளிப்படையாக போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. நம்ம இருக்கக்கூடியதான இந்திய தேசத்துல, அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பட்டா இல்லாத இடத்துல, கோயில் குளத்துல, ரோட்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவாங்க.
ஆனா பட்டா இடத்துல போய் நம்ம சர்ச் கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்கி நீங்க வந்து பட்டா இருக்கிற இடத்துல போய் அப்ரூவல் கேட்டா கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்டா இடத்துல. ஆனா நீங்க ரோட்ல நல்ல நடுத்தெருவுல கூட முக்குச்சந்தில கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆள் போக்குவரத்துக்கே டிராஃபிக் இடைஞ்சல் இருக்கும். அங்கேயெல்லாம் வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னு ரோட்டே அடைச்சுருவாங்க. அவங்களுக்கு யார் கரண்ட் குடுத்தா? எப்படி அப்ரூவல் கிடைச்சது? யாரும் கேட்க முடியாது. நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு அது தேவையில்ல. ஆனா, அட எங்களுக்கு பட்டா இடம்யா, கிரயத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன். நான் ஒரு கட்டணம் கட்டிக்கிறேன். என்ன சர்ச்சுன்னு பேர் போட்டாலே அப்ரூவல் குடுக்க மாட்டேங்க. பயப்படுறாங்க எல்லாரும். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அது. ஆனா, நாம வந்து காலத்தின் அருமையை அறிந்து வாழாம இருக்கிறோம். நமக்காகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆவியில அனல் இல்லாம இருக்கிறோம். அனலும் இல்ல, வெதுவெதுப்பும் இல்ல. அவர் லாயல்டி இஸ் டிவைடட் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் காட். நமக்கு வந்து அ உலகத்துல உள்ள ஜனங்கள் தேவனை எதுக்கு தேடுறாங்க? சாமி நான் வந்து உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன். நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். நான் குடுன்னா குடுக்கணும். இந்த வழக்க தீர்த்து வைக்கணும், தீர்த்து வைக்கணும். காசு குடு, பணத்த குடு. கல்யாணத்த பண்ணி வையி அல்லது புரமோஷன் குடுன்னா எல்லாத்தையும் நீ செஞ்சு குடுக்கணும். அதுக்கு தான் நான் உனக்கு கோயில் கட்டுறேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு நீ அப்பன்னா யார் யாருக்கு ஆண்டவரு? சாமின்னு அவர் என்ன வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க தான் ஆண்டவர். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர், ஆண்டவர்ன்னு ஆண்டவர் சொல்றோம். அவர் நம்முடைய ஆவியானவர் மூலமா பேசுறார். மறுபடியும் அந்த வார்த்தைய ஞாபகப்படுத்துறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதியா இருக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனலா இருங்க. பி பர்னிங் அண்ட் ஷைனிங். உற்சாகமா, ஜெலஸா, வைராக்கியமா. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஒரு வைராக்கியம். ஆண்டவர் மேல உள்ள பக்தியில ஒரு வைராக்கியம். விசுவாசத்துக்காக நிக்கக்கூடியதான ஒரு வைராக்கியம். காம்ப்ரமைசிங்கே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு ஃபெர்வன்சி இன் ஸ்பிரிட். அப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் எனக்கு செய்ததை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. லெட் மீ பி எ பிளெஸிங் டு அதர்ஸ். என்னால் முடிந்த நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்யணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, பல இடங்கள்ல வெவ்வேறு நாட்டுல, ஊர்ல, வீட்டுல இருக்கக்கூடியதான சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் கூடக்கூடிய இந்த கூடையை நீர் அறிந்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இதற்கு பிரயாசப்படுகிற சகோதரர்களுக்காகவும் கலந்து கொண்ட யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு எழுதி வைத்தபடி தகப்பனே, நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அசதியாயிராமல் நாங்கள் விழிப்பாய் இருக்கவும், பாவம் மேற்கொள்ளாத ஒரு பரிசுத்தமான குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழவும், ஆவியிலே அனலா இருக்க ஆண்டவரே, உமக்காக உம்முடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. விழுந்தாலும் வைராக்கியத்தோடு எழுந்திருக்க சீர்பொருந்திக் கொள்ள உதவி செய்யுங்க. சகோதர அன்பிலே ஒருவர் மேல் ஒரு பட்சமா இருக்க, ஒருவரை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தங்களுக்காக வாழாமல் ஆண்டவரே எங்களுக்காக ஜீவன் விட்ட உமக்காக மற்ற ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கட்டும் ஆண்டவரே. சாத்தான் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வேகமாக எழுந்து கிரியை செய்கிறான். ஆனால் நாங்களோ காலத்தின் அருமையை அறியாது எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை இரட்சியும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.